நவராத்திரிக்கு உண்மையான அர்த்தம் என்ன சிஸ்டர்? இந்த நவராத்திரி பண்டிகை என்பது முழுக்க முழுக்க பெண் தெய்வங்களுக்காக கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை. இது மனிதர்களுக்கு 3 விஷயம் அவசியம். அதாவது வீரம், செல்வம், கல்வி. இந்த 3ஐ வேண்டிதான், அதாவது இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி. இந்த 3 சக்திகளை வேண்டிதான் இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா இந்த பண்டிகையை கொண்டாடுறதுக்கு முன்னால கொலு வைப்பாங்க. கொலு வைக்கிறது என்ன செய்வாங்கன்னாக்கா, வீட்டுல ஒரு இடத்த சுத்தம் பண்ணிட்டு அந்த இடத்துல வெள்ளை துணி போட்டு 9 படிகள் அமைத்து பொம்மைகளை, அதாவது வரிசையாக அடுக்குவாங்க. அக்ரணி பொருட்கள், நத்தைகள், கிளிஞ்சல்கள், பிராணிகள், மிருகங்கள், அப்புறம் மனிதர்கள், முனிவர்கள், தேவர்கள் சொல்லிட்டு வரிசையாக பொம்மைகளை அடுக்குவாங்க. நடுவுல பார்த்தீங்கன்னாக்கா விநாயகனுடைய சிலையை வைப்பாங்க. இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா, இறைவனுடைய பார்வையில அனைத்து உயிர்களுமே சமம் அப்படின்றது குறிக்கின்றது. இந்த பண்டிகை பெண்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பண்டிகையாகவும் அமைகிறது. அப்புறம் இந்த நவராத்திரி அப்படின்னு சொல்றது நவ என்றால் 9, ராத்திரி என்பது இரவு. இப்போ 9 இரவுகள். அப்போ இந்த பண்டிகை 9 நாட்கள் கொண்டாடுவாங்க. அப்ப இந்த ராத்திரி என்பது எதனை குறிக்குதுன்னாக்கா, அறியாமை என்ற இருளை குறிக்கின்றது. இன்னொன்று நவ என்றால் புதியது அப்படின்னு அர்த்தம். அதாவது வருஷம் வருஷம் நம்ம நவராத்திரி பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனா என்ன ஒரு புதுமையை நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டுகிட்டு வரோம். அப்போ ஒவ்வொரு முறையும் இந்த நவராத்திரி பண்டிகை முடிஞ்ச பிறகு நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது புதுமைகளை கொண்டு வர வேண்டும் அப்படின்றதும் இதுல அடக்கம். அப்போ இந்த 3 நாட்கள் முதல் 3 நாட்கள் துர்கா தேவிக்கு கொண்டாடும். துர்கா என்றால் துர்க் என்ற அரக்கனை அழித்ததுனால துர்கா என்ற பெயர் அவங்களுக்கு வழங்கப்பட்டது. அல்லது துர்கதி நாசினி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்களை போக்குபவள் அல்லது அழிப்பவள் அப்படின்னு அர்த்தம். சிஸ்டர், நீங்க துர்காதேவி பத்தி ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ லக்ஷ்மி தேவி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சிஸ்டர். லக்ஷ்மி அப்படின்றது லக்ஷ என்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து வந்தது. லக்ஷ அப்படின்னா லட்சியம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில லட்சியம் வேண்டும் அப்படின்றத அது குறிக்கிறது.